Taste the Daily. குஜராத் மாநிலத்தில் உள்ள பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சென்னையைச் சேர்ந்த பெண் சிக்கியுள்ளார். அகமதாபாத் சாந்திபுராவில் ஜெனியா லீபரல் என்ற பள்ளிக்கு கடந்த 3ஆம் தேதி இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. விசாரணையில் சென்னை KK நகரைச் சேர்ந்த ரினி ஜோசில்டா என்ற பெண் மிரட்டல் விடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து சென்னை வந்த குஜராத் காவல்துறை ரினி ஜோசில்டாவை மடக்கி பிடித்தனர். மேலும் கோடம்பாக்கம் யுனைடெட் காலனியில் அப்பெண்ணின் தந்தை ஜோசப் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. கோவையில் குறைந்த விலையில் தங்க நகை வாங்கி தருவதாக கூறி 3 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் பிடிபட்டார். ரத்தினபுரி பகுதியில் புஷ்பலதா என்பவரிடம் காரமடை பகுதியைச் சேர்ந்த அமுதா என்பவர் குறைந்த விலையில் புதிய தங்க நகைகள் வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பியுள்ள புஷ்பலதா தன்னுடைய நகைகளை அமுதாவிடம் கொடுத்த நிலையில் அவர் அவற்றை அடகு வைத்து சுமார் 3 லட்சம் வரை கடன் பெற்று சென்றதுடன் பின்னர் நகைகளை மீட்டும் சென்றுள்ளார். இதையடுத்து புஷ்பலதா அளித்த புகாரில் அமுதா பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திரும்பும் திசையெல்லாம் மோசடி சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை ராயபுரம் அடுக்குமாடி குடியிருப்பில் 9,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களை திருடிய நபர் பிடிபட்டார். நோயாளியாக இருந்த இப்ராஹிம் ஷா என்பவரை கவனித்துக் கொள்ள அவரது மருமகன் ஹோம் டேக்கராக பாலச்சந்தர் என்பவரை பணியமர்த்தினார். கடந்த 3ஆம் தேதியிலிருந்து இப்ராஹிம் ஷாவை கவனித்து வந்த பாலச்சந்தர் 15ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் வராமல் இருந்தார். சந்தேகமடைந்து வீட்டு பொருட்களை சரிபார்த்ததில் ஐபோன், ப்ளூடூத் ஹெட்செட் மற்றும் 9,000 ரூபாய் பணத்தை பாலச்சந்தர் திருடியது தெரியவந்த நிலையில் புகாரின் பேரில் அவர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை நீலாங்கரை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள நீலாம்பரி நீலகண்டேஸ்வரர் கோயிலில் கொள்ளை முயற்சி நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோயில் நிர்வாகி விஜயகுமார் கோயிலில் சென்று பார்த்தபோது மர்ம நபர்கள் கோயிலின் பூட்டை உடைக்க முயற்சி செய்திருப்பது தெரியவந்தது. பூட்டை உடைக்க முயற்சி செய்த திருடன் அவசரத்தில் தனது செல்போனை கோயிலில் விட்டுச் சென்றதாக தெரிகிறது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட 739 கிலோ கஞ்சா நீதிமன்ற உத்தரவின்படி அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களில் மட்டும் கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் 739 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவை நீதிமன்ற உத்தரவின்படி செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் எரியூட்டும் ஆலையில் அளிக்கப்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தல்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.